ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஊறுகாய் ரெசிபி. இது ஒரு புதுவிதமான மாங்காய் ஊறுகாய். இதில் இனிப்பு, புளிப்பு, அப்புறம் காரம் எல்லாமே கலந்துருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுப்போம். அடுத்தது கல் உப்பு. இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு மட்டும் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்பூன்லேயோ இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க. இப்போது 4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இப்போது மறுபடியும் இப்போ பார்த்திங்களா, இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி விட்டாவிட்டு திருப்பி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம எந்த ஊறுகாய்க்குமே கை யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ இதை மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள், அதாவது மினிமம் 20 மணி நேரம் அதை மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு துணியில் இந்த மாங்காவெல்லாம் பரப்பி வைக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம வெறும் மாங்காவை மட்டும் எடுத்து இந்த துணியில் நல்லா பரப்பி ஆற விடலாம். இந்த மாதிரி எடுத்து கை யூஸ் பண்ணாமல் அங்கங்கே இந்த மாதிரி அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு காய விட்டுக்கலாம். இது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் கீழே 2 மணி நேரம் காய வச்சாவே போகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு குஜராத்தி ஊறுகாய், அதாவது கோர்கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்ம நார்மலாக தொக்கு அந்த மாதிரி ரொம்ப காரசாரமாக தானே பண்ணுவோம். இதில் கொஞ்சம் இனிப்பும் இருக்கும் இந்த ஊறுகாயில். அதனால் மசாலா கலந்த ஒரு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம சில மசாலாலாம் வறுத்து அரைக்கலாம். முதல்ல வெறும் வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் தனியா 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்காய் வறுத்ததும் அடுத்தது கடுகு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒன்றா தான் வறுக்கணும். அடுத்தது நான் வந்து வெந்தயம் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன். இது எல்லாமே 2 மாங்காய்க்கான அளவுகள். இப்போ பாருங்கள் நல்லா செவந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை குச்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து அதை உடச்சி போட்டுக்கோங்க. அதோட கூட நம்ம மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அது 2ம் வறுக்கிற அளவுக்கு. இப்போ பட்டை பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும் வறுத்தாவிட்டு. அதே மாதிரி மிளகெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் வந்து சோம்பும் எள்ளும் போடுறேன். கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கலாம். சோம்பு வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு வாசனை பிடிக்குன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் பவுடர் ரெடி. இதுக்கு நடுவில் நம்ம அதை தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு சின்ன ஃப்ரைங் பேனில் நான் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிபி வந்து கடலெண்ணெயில் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மசாலா பொடியோடு சேர்த்து மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். ஆல்ரெடி நம்ம வந்து மாங்காயில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ மசாலா பொடிக்கு தேவையான மஞ்சள் தூள். அதே மாதிரி உப்பு நம்ம ஏற்கனவே மாங்காயில் போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலா பொடிக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்னது போல் இது ஒரிஜினல் ரெசிபி வந்து கடலெண்ணெயில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அந்த வாசனையில் ஊறுகாய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து இதை நல்லெண்ணெயில் பண்ணுறேன். இப்போ நல்லெண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இந்த மசாலா பொடி எடுத்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் போகிற மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுது. இந்த மசாலாலாம் அந்த எண்ணெயில் நல்லா ஊறியிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணோம். மாங்காய் வந்து எனக்கு 2 கப் இருந்தது. ஸோ நான் அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது இந்த ஊறுகாயோட ஸ்பெஷாலிட்டியே இதில் கொஞ்சம் இனிப்பும் கலந்துருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கட் பண்ணியிருக்கிற மாங்காய் பீசஸ்லாம் எடுத்து இதில் போட்டு கலந்துக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், ஜாரில், கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா இது கெடவே கெடாது.
இது என்னென்னா நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கணும் வெளியில் வைக்கிறதா இருந்தால். அதே மாதிரி எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த ஊறினா விட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதக்கணும் மேலே. அந்த அளவுக்கு இருந்ததுன்னா வெளியில் வச்சா ஊறுகாய் கெட்டே போகாது. இது ஊறுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் கழித்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும், ஸ்வீட்டாக புளிப்பாக எல்லா டேஸ்ட்லேயும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஊறுகாய் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.